நம்மள நிறைய பேருக்கு ஏன்ற வார்த்தையை 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த ஏஐ வச்சு ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு முன்னேறிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அறிவியலுடைய மிக வேகமான வளர்ச்சி தான். அப்படி இந்த 2025 இந்த அறிவியலுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிராஃபிக்கான இன்டர்நெட்ல என்ன மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பல வருடங்களா அந்த மருத்துவத்துறையில மிகப்பெரிய பின்னடைவா இருந்தது. இந்த ஜெனடிக் பேஸ்டு டிசார்டர்ஸை குணப்படுத்த முடியாம இருக்கிறது. ஏன்னா மனிதர்களுக்கு வர பெரும்பாலான வியாதிகளை நம்ம நார்மல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இந்த ஜெனடிக் டிசார்டர் இருந்தது அதோட டிஎன்ஏலே ஒரு கோடா இருக்கிறதுனால அதை நம்ம கையை வைக்கவும் முடியாம இருந்தது. பட் இந்த 2025 அந்த கோடி கரெக்ஷன் பண்ற அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி முன்னேறிருக்கு. பல குழந்தைகளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி சக்சஸும் பண்ணியிருக்காங்க. ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் இது ஒரு காலத்தில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருந்தது. ஆனால் 2025 இது ஒரு மெடிக்கல் ரியாலிட்டியாக மாறுச்சு. ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன்றது ஒரு மனிதருடைய உடல் உறுப்பு செயலிழந்து போச்சுன்னா அதுக்கு பதிலாக ஒரு விலங்குடைய உடல் உறுப்பு எடுத்து அவங்களுக்கு வைப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் ஒரு பன்றியோட உடல் உறுப்பு தான் பொதுவாக வைப்பாங்க. ஏன்னா இதுதான் மனிதர்களுடைய உடல் உறுப்போட சைஸுக்கு கரெக்டாக இருக்கும், சீக்கிரமாக க்ரோவும் ஜெனட்டிக்லி மாடிஃபையும் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா எதுக்காக மாடிஃபை பண்ணணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு அந்நிய பொருட்கள் நம்மளுடைய பாடிக்குள்ள வரும்போது நம்மளுடைய இம்யூன் செல்ஸ் அதை காலி பண்ண பார்க்கும். இது 2025 முன்னாடி வரைக்கும் ஒரு சேலஞ்ச் இருந்தது. இந்த ஆர்கனை பொறுத்தன பேஷண்ட் ஒரு சில நாட்கள் மட்டும் தான் சர்வை பண்ண முடிஞ்சது. ஆனா இந்த 2025 நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு பன்றியோட ஆர்கனை பொறுத்தன நபர் பல மாதங்களுக்கு உயிர் பிழைச்சு இருக்காரு. இந்த யூனிவர்ஸ்ல இருக்க ஸ்டார், பிளானட், கேலக்ஸி இது எல்லாமே வெறும் 5% தான். இது இருக்க 95% டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் தான். அதுல 70% டார்க் எனர்ஜி மட்டும் தான் இருக்கு. இதுதான் இந்த யூனிவர்ஸை இயங்க வைக்கிற ஒரு பவரா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த டார்க் எனர்ஜினா என்னன்னு தெரியாம இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரு டார்க் எனர்ஜின்னு பேர் வச்சிருக்கோம். 2025 நாசா, ESA மற்றும் உலகம் ஃபுல்லா மற்ற காஸ்மிக் அப்சர்வேட்டர்ஸ் டார்க் எனர்ஜி மெஷர் பண்றதுக்கு ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்றாங்க. இதுல அவங்களுக்கு தெரிய வருது என்னன்னா இந்த டார்க் எனர்ஜின்றது ஒரு கான்ஸ்டன்டான திங் இல்ல, இது ஸ்லோவா தன்னைத்தானே சேஞ்ச் பண்ணிக்கிற ஒண்ணு. நம்மளுடைய ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் 2025 மிகப்பெரிய கண்டுபிடிச்சிருக்கு. சயின்டிஸ்ட் இதுக்கு முன்னாடி நினைச்சது என்ன, பிக் பேங்ல இருந்து இந்த யூனிவர்ஸ் உருவானதுக்கு அப்புறம் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுடைய கேலக்சிஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சது. பட் நம்மளுடைய ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் சொன்னது அதெல்லாம் இல்ல. பிக் பேங் நடந்த வெறும் 300 மில்லியன் வருஷத்துலேயே இந்த கேலக்சிஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சதுன்னு சொல்லியிருக்கு.